வணக்கம் மக்களே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த விஜய் ஆண்டனியா இருக்கட்டும், சாம் சிஎஸ்ஸாக இருக்கட்டும், அவங்க வந்துட்டு ப்ரெஸ் மீட் குத்தாலே அவங்க கிட்டே கேட்குற ஒரே கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா, சாய் அபியங்கர். யார் இந்த சாய் அபியங்கர்? இந்த அரணி திப்பு சிங்கர் இருக்காங்களா, அவங்களோட பையன் தான் சாய் அபியங்கர். இவர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கட்சி சேரான்ற ஆல்பம் மூலிமா வந்துட்டு தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வந்துட்டு இன்ட்ரோ ஆகிறாரு. இவரை வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டாப் டேரக்டர்ஸ் வந்துருப்பாங்களே, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து புக் பண்ணுறாருங்க. இதனால தான் வந்து எல்லாருக்குமே ஷாக்கு. ஏன்னா இப்போ வந்துட்டு ஒரு மியூசிக் டைரக்டர் வரான்னு வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு படம் கொடுப்பாரு. அது ஹிட் ஆகும். ஹிட் ஆனதுக்கப்புறம் லைனப்பாக வந்துட்டு எல்லா டேரக்டரும் வந்துட்டு பிடிச்சிருந்தா அவர் வந்துட்டு புக் பண்ணுவாங்க. ஏன்னா அதுதான் வந்துட்டு வழக்கமாகவே இருந்தது. ஏன்னா அனிருத்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 3 மூவி வந்துட்டு பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கத்தி படத்துக்கு அப்புறம் தான் அவர் வந்து நிறைய படம் வந்து புக் ஆகிறாரு. அதுக்கு முன்னாலாம் வந்து பார்த்தீங்கன்னா லைனப்பாக பொறுமையாக வந்துட்டு இருந்தார். கத்திக்கு அப்புறம் அவர் வந்து பீக் வந்து எங்கேயோ போயிடுச்சு. ஸோ எல்லாருமே வந்து இப்படியே பார்த்துட்டு, சாய் அபியங்கர் வந்து ஒரு மூவி கூட பண்ணலையே, பண்ணது 2 ஆல்பம் தானே பண்ணியிருக்காரு. பட் டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, பென்ஸாக இருக்கட்டும், கருப்பாக இருக்கட்டும், அப்புறம் அட்லி அல்லு அர்ஜுன் அந்த மூவியாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பெரிய படமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மீம்ஸ்லாம் வந்து நம்ம பார்த்துருப்போம். அதனால தான் வந்துட்டு அவங்க 2 பேர்கிட்டே வந்து கேட்குறாங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா, இதை எடுத்துகிட்டு போயிட்டு சாம் சிஎஸ் மேலே தான் வந்துட்டு திணிக்கிற மாதிரி இருந்தது. அவர் என்னடா பண்ணார்? அவர் மட்டுமா வந்துட்டு மியூசிக் டைரக்டராக இருக்கார்? அவர்கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு, என்கிட்ட வந்துட்டு ஒரு ப்ரொடியூசர் வந்து கேட்குறாரு, என்ன சாம் நீங்கள் வந்து பிஆர்லாம் வந்துட்டு பண்ணலையா உங்களுக்கு அப்படின்னு. அவரும் வந்து ரிப்ளை கொடுக்குறாரு. இதுமாரி எனக்கு வந்து நான் பிஆர் வந்து பண்ணுறேன்னு யாருன்னா சொன்னால் நான் மியூசிக் வந்து விட்டுறேன்னு வந்துட்டு ஒரு ரிப்ளையும் வந்து கொடுத்துருக்காரு. ஏன்னா அவங்க திறமையால் வந்துட்டு வராங்க. ஸோ அவங்களுக்கு படம் வரும்போது அதை நம்ம வந்து ஆதரிக்கணும். ஸோ அவர் நல்லா பண்ணுறாரு, அவருக்கு வருது. ஸோ எனக்கும் வந்து படம் இருக்குது, நானும் வந்து பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈகோ இல்லாமல் வந்து நல்லா வந்துட்டு அவர் ரிப்ளை பண்ணியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து சாம் சிஎஸ் மேலே வந்து டார்கெட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஏன்னா சாம் சிஎஸ் இருக்கார், லியோன் ஜேம்ஸ் இருக்கார், அப்புறம் பரத் சங்கர் இருக்கார். இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா, லியோன் ஜேம்ஸ்லாம் வந்துட்டு லாஸ்ட்டு பிரதீப் ரங்கநாத் வந்துட்டு டிராகன் அந்த படத்தெல்லாம் மியூசிக் செம்மையாக வந்து போட்டிருப்பாருங்க. அது மட்டும் இல்லாமல் பரத் சங்கர் இருக்கார், அவர்லாம் வந்துட்டு மாவீரனில் வந்து சூப்பராக போட்டிருப்பாருங்க. எனக்கு என்ன லிட்டரலாக வந்து ஃபீல் ஆகுதுன்னா, லாஸ்ட்டு வந்துட்டு ஒரு பாட்டு இது பிஜிஎம்லாம் நல்லா இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், இன்டர்வியூவில் வந்து பார்ப்போம். இந்த லியோன் ஜேம்ஸ்லாம் வந்து நான் அதிகமாக இன்டர்வியூவில் பார்த்ததே இல்லைங்க. அது மட்டும் இல்லாமல் கருப்பு வந்து லாஸ்ட் வந்தது, அதையும் வந்துட்டு நிறைய பேர் வந்து கலாய்ச்சிருந்தாங்க. எனக்கு அதில் ஒரு மீம்ஸ் வந்து கலாய்ச்சிருந்ததுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அவதார் மூவி வந்துட்டு அதுக்கீழே மியூசிக் டைரக்டர் வந்து சாய் அபியங்கர்னு வந்து போட்டு வச்சுருக்கானுங்க. என்னடா இப்படிலாம் வந்து கலாய்ச்சிட்டு இருக்கீங்க. ஏன்னா இதுக்கப்புறம் வந்துட்டு படம் எல்லாமே ஒன் பை ரிலீஸ் ஆக போகுது. அது பார்க்கும்போது தான் நம்மளுக்கே எப்படி தெரியும், எப்படி வந்துட்டு பிஜிஎம்லாம் வந்து போட்டிருக்காரு, எப்படி வந்து சாங்லாம் வந்து கொடுத்துருக்காருன்றது நம்ம படம் ரிலீஸ் ஆனாதான் மட்டும் தான் தெரியும். நீங்கள் வந்துட்டு அவர் வந்து லைனப்பாக இத்தனை பெரிய படம் வச்சுருக்கிறத வந்து எப்படி நினைக்கிறீங்க, எப்படி பார்க்குறீங்க? ஒரு ஆள் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கனால அவருக்கு இத்தனை படம் வந்துட்டு புக் ஆகுதா, இல்லை வந்துட்டு அவரோட திறமைனால வந்துட்டு புக் ஆகுதான்றது கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மியூசிக் டைரக்டர் பிடிக்கணுன்றது கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.